அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. என்டிஏவுடன் கூட்டணியில் மெர்ஜ் ஆகி அந்த ஆற்றில் கலந்து விட்டது, ஜோதியில் கலந்து விட்டது என்று சொன்னால், இன்னி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி வரும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆட்சி ஆமா, எப்படி எடப்பாடி அமைப்பது, பழனிசாமி. ஆட்சியை எப்படி அமைப்பது, கூட்டணி எப்படி அமைப்பது, எத்தனை சீட்டுகளை பேசுவது என்பதெல்லாம் பின்னர் முடிவு செய்யப்படும். வெற்றி பெற்ற பின்பு முடிவு செய்யப்படும். 117 117 கூட்டணி ஆட்சின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெறக்கூடாது. அதான் கூட்டணி ஆட்சி. பெரும்பான்மை 120க்கு மேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டுகளை பெற்று வெற்றி பெற்று விட்டால் கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 117 சீட்டுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கப்படும். ஏன்னா இன்னைக்கே அவர்கள் அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்காக அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ அடுத்தடுத்து வரக்கூடிய டிமாண்டுகளுக்கு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும்.